ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீரா சீரியல் 2-3 நாளாக நம்ம போடவே இல்லை. சாட்டர்டே சண்டே நாடகம் இல்லை இல்லையா? அப்புறம் நேற்றும் நம்ம போடல. சரி, நேற்று எபிசோட பார்த்துட்டு இன்னைக்கு ஓட்டுக்கா போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஓவராலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ வீரா சீரியலில் வந்து வீரா வந்து மாறனுக்காக தன் கணவனை வந்து சத்தியவான் சாவித்திரி மாதிரி காப்பாற்றணும்னு நினைச்சு போராடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில கண்மணி, போலீஸு, சரிங்களா, அந்த வடிவு எல்லாருமே சேர்ந்து வீராவை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, போகாத, நீ மாறனுக்காக வாதாடாத அப்படின்னு வடிவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொய் சாட்சி சொல்றதுக்காக அந்த அம்மா தானாவே முன் வந்து இப்ப மொக்க வாங்கிட்டு போயிருச்சு. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தேன். வடிவை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ராகவனை கூப்பிட்டு விசாரிச்சது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்டோவை ரிப்பேர் பண்ண அந்த 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 பர்சனை கூப்பிட்டு விசாரிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. வீரா வந்து ஒவ்வொரு ப்ரூஃபையும் வந்து பாத்தீங்கன்னா செமையா கொண்டு வந்து ஜட்ஜ் முன்னாடி காமிக்க நல்லா இருந்தது நாடகம். இன்னைக்கு எபிசோட் வந்து வீரா சீரியல் சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஒரே ரீசன் தான், அந்த ஆக்சிடென்ட் கேஸை வச்சே தான் இந்த நாடகத்தை ஃபுல்லா ஓட்ட போறாங்கன்ற மட்டும் தெரியுது. ஏன்னா வேற எந்த மோட்டிவுமே கண்மணிக்கு இல்லை. வேற எந்த ஒரு மோட்டிவுமே கண்மணிக்கு இல்லை. ஏன்னா இதுல வந்து எப்படி வீரா ஜெயிச்சு மாறன நிரபராதின்னு சொல்லி வெளியில கொண்டு வந்துடுறாப்புல. ஆனா அதுக்கப்புறமும் கண்மணி வந்து இந்த ஒரு காரணத்துக்காகவே பழி வாங்குவாங்களா அப்படிங்கிறத கேள்விக்குறி. சரிங்களா? ஒரு சப்ப மேட்ரு தான், சப்ப கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை வச்சு 5 வருஷம் 6 வருஷம் ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீரா சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் வந்து சூப்பராக இருந்தது. வீராவோட அந்த எல்லா ப்ரூஃபையும் காமிக்க நல்லா இருந்துச்சு. அந்த வடி வந்து மாறன கத்தியால குத்த வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த சீன் ஆகட்டும். அப்புறம் வந்து அன்னைக்கு தேதியில தான் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு போயிருந்தோம்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறதாகட்டும். அப்புறம் அந்த போலீஸ்காரனுக்கு வச்சா பாருங்க ஆப்பு வீரா, செமையா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த ஜவுளி கடையில வந்து சட்டையை பிடிச்சி இழுப்பான்ல அது, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டு கொண்டு வந்து பக்காவா சப்மிட் பண்ணிட்டா வீரா. ஒரு எல்லாம் வந்து தீர்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பாண்டியராஜன் சார் வந்து சாப்பிட போலாம், சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பார்க்கலாம், டீ குடிக்க போலாம், டீ குடிச்சிட்டு தீர்ப்பு வந்து சொல்றேன்னு சொல்லி பிரேக் விட்டுக்கிட்டே இருக்காரு. சரி, இன்னைக்காவது தீர்ப்பு சொல்லிடுவாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனா சொல்லல. ஏதோ நாளைக்குன்ற மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு தான் தீர்ப்பு வரமாட்டிருக்குது. ஸோ ஏன்னா ப்ரோமோல அப்படித்தானே கைஸ் காமிச்சாங்க. ஏன்னா வீரா வந்து உள்ள வரல, மாறன் தான் வந்து இவளை பாப்பாலாட்டிருக்கு, வீரா வந்து பாப்பாலாட்டிருக்குது. ஸோ விடுதலை ஆக்கிடுறாங்க நிரபராதின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. வீராவோட கேரக்டர் சூப்பரா இருக்குது, எக்ஸலண்டா இருக்குது. அந்த திறமை, அந்த வாதாடுற திறமை எல்லாமே நல்லா போல்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது, பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. இனி என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல கண்மணி. நீ பஞ்ச புகழ்ச்சி அணியாட்டம் வீட்டுல இருந்தே குடைச்சல் கொடுப்பாங்களா இல்ல? ஆனா எனக்கு ஒரு டவுட் கைஸ், வீரா சீரியல்ல இன்னொரு வில்லி யாரோ இருக்கிறாங்க கைஸ். எனக்கு ஆரம்பத்துல வந்து அந்த கண்மணி கூட யோசிப்பாங்க, நம்ம வந்து மாறனை கொல்ல சொல்லியே, இது யார் செய்வா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா? அப்ப 3வது ஆளா யாரோ வில்லன் ஒருத்தி யாரோ இருக்கிறாங்க. அந்த மாறனால பாதிக்கப்பட்டவங்க வந்து யாரோ இருக்கிறாங்க. ஆனா அது யாருங்கிறது தெரியல. இனி இந்த நாடகத்துல இது ஒரு ட்விஸ்டாவே போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ வீரா சீரியல் செம. இனி மாறனுக்கு நிரபராதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். வீரா வந்து ஜெயிச்சிடுறாப்புல. பார்க்கலாம் இனி வீரா நாடகத்துல இனி அடுத்து என்ன கான்செப்ட் வரப்போகுதுன்னு தெரியல. எந்த கண்டென்ட்டுக்காக இனி வீரா போராட போறான்னு தெரியல. இல்ல ராகவனையும் கண்மணியும் எதிர்க்க போறாளா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா ராகவனை வந்து வச்சு கேட்டா பாருங்க கேள்வி, ராகவன் அப்படியே தொடநடி போயிட்டான். மூஞ்சிய பார்க்கணுமே, அப்பப்பப்பா அவ்வளோ வேர்த்து கொட்டுது. செமையா இருந்தது. அதான் செல்ஃபிஷ், ராகவன் வந்து ஒரு ஷெல்ஃபிஷ். ஸோ வீரா சீரியல் சூப்பர்.